அவையில போறாங்க, அந்த கட்சியும் போறாங்க, இந்த கட்சியும் ஒரு கட்சியும் போறாங்க. டெய்லி 7 இன்றைக்கு மட்டும் 7 பேர் ஐயா. நீங்க சுயநலவாதிகள் மாதிரி உங்களுக்கு தான் நீங்க வாரியல். உங்களுக்குள்ளேயே நீங்கள் இப்படி பிரிஞ்சு நின்றா எங்களுக்கு பார்லிமெண்ட்ல போய் நீங்க என்னத்தை நாங்கள் இல்லாது உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு நாங்க உடுப்பு தாங்கோ, அரிசி தாங்கோ, சட்டிவான தாங்கோ, சுலகு தாங்கோ கேட்கல. இல்ல இல்ல இது எங்களுக்கு இது வேண்டாம். பிச்சுமணி என்னன்னு சொன்னா இந்த ஊர் வந்து முக்கியமான ஊர். இங்க தியாக்கள் ஃபுல்லா வெளிநாட்டுல இருக்கோம், நல்ல காசு பாட்டு. ஓ அப்ப என்ன செய்யணும் சொன்னாங்க, நாங்க பின்னேறம் போய் ஒரு லைவையும் ஒரு வீடியோ கொண்டு புதுசா எடுத்து விடுவோம். இந்த ஊருக்கண்டை போனாங்க. ஓ போனாங்கன்ற போனாங்க கட்டாயம் போட வேணும். சரியோ ஒன்று விட்டா தான். இந்த ஊர்ல வெளிநாட்டுக்காரர்னா யாரையும் பிடிச்சு கிடிச்சு காய்ச்சி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவியல் எடுக்கத்தானே வேணும். சரி விடும். ஆக்கள் இல்ல போடாது. சரி பார்த்து கொண்டு நிக்காத. எப்படி நின்றீங்கன்னா நீ அந்த தம்பிட்ட கொடு. தம்பி ஐயா எங்கட கட்சிக்கு போடணும் மாவு என்ன தம்பி கொடுத்துரு. இந்தா அப்படி போட்டு விடு. வீட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லி விடா. ஒதுக்குல வீடே இல்ல போட. வரும் வீடு அது வந்து சின்ன ஆடு கட்ட வருவான். வெறும் வீடு அணியா நோட்டீஸ் அணியாமாக்கா வரையறேன். இதுக்குள்ள ஒரு ஆடு கட்ட வரவன் அவன் எடுப்பான். அப்படியே என்னடாப்பா பஸ்ல ஏறுவோம். பஸ்ஸுக்கு இருக்க கொடுப்போம். நம்மளுக்கு பஸ்ஸுக்கு இருக்கலாம். அப்புறம் எங்களை இது அந்த இதை நினைக்க மாட்டாங்களே, அந்த நோய்கள் அதுகள் வருதுன்னு சொல்லி காசு வாங்குற ஊர் பண்ணி அது வேணாம். எங்கட வேலை இந்த ஊருக்கு வந்து அவனுக்கு போன் அடிச்சு மிச்ச நோட்டீஸ் கொண்டு வர சொல்லு. காணாது அடிச்சோடு. இந்த முறை எப்படியாச்சும் நாங்கள் வர வேணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹலோ ஓமடா அங்க அந்த சந்தி கொடுத்து முடிஞ்சுதா? ஓ இங்க வந்துட்டா நாங்கள் கொடுத்து கொண்டு நிக்கிறோம். எல்லாம் வீடு வீடா ரங்கி கிடாக்கு. இந்த முறை போடுங்க பாருங்க தண்ணி அடிச்சிட்டு போறாங்க. அடிச்சு விட்டான் பாத்தியதான் நெஞ்சு பாத்தியலோ. எங்களை பார்க்க இலக்காரமா கிடக்கு எல்லாரும். எங்கட கட்சிக்கு செய்த சதி கொண்டு வா கல்யா கொண்டு வா. இது அவங்கட வேலையாத்தான் இருக்கு. மிச்ச நோட்டீஸ் கொண்டு வா. கொஞ்சம் காணாது முடிஞ்சோ. பாத்தியோ இங்க அதான் இப்போ வாங்க. நாங்க இப்ப வெறிவினம் தான் எலெக்ஷன் முடிய விட்டீங்க. அதான் நாங்கள் வந்து அப்புறம் எங்கள்கிட்ட வெறிவி. ஏன்னா எலெக்ஷன் நேரம் தான் இவங்களுக்கு பின்னால தெரிய வேண்டி கிடக்கு. அதுதான் அடிச்சு விளையாடுறாங்க. அவன் வேலையாத்தான் இருக்கு. அந்த கட்சியின் வேலை. அவங்களாம் அன்னைக்கு நாங்கள் அவர்கிட்ட நோட்டீஸுக்கு மேல ஒட்டினாங்க. எனக்கு அந்த பஸ்ஸுக்கு டிரைவருக்கு பக்கத்துல இருந்தோம் அவன் போறாங்க. அவன் தான் இங்க விட்டு இடிச்சு பாத்தி எஞ்சி நிறைஞ்சு இந்த விட்ட விடுவோம். அண்ணோய் வீட்டுக்காரர் அண்ணோய் யார் தம்பி? வாரியெல்லாம் இருக்கா தம்பி? வெளியிலேயே நில்லுங்க வாரன். என்னங்க வெளியிலேயே நில்லுங்க வாரன். காலையில இருந்து இதே பிரச்சனையாவே இருக்கு ஐயா. நாங்கள் இது எலெக்ஷன் இதுக்கு பொறுங்க வெளியில நில்லுங்க. உள்ள விட்டு அவங்களை வெளியில வைக்கிறதே பெரிய பிரச்சனையா இது வேற தெரியுமே. என்ன தெரியுமா? கண்டிருக்கிறீங்களா? டெய்லி 7 இன்றைக்கு மட்டும் 7 பேர் ஐயா.
நேற்று யாரோ இல்ல நோட்டீஸ் நீங்களே இல்ல சிலர்ல நாங்கள் இந்த ஊருக்கே இல்லையா நேற்று நீங்க நோட்டீஸ் ஓட்டி போடுங்க விடிய வந்து பார்க்க என்ன ஒருத்தன் வந்து என்ன தாரை அடிச்சிட்டு போயிருக்கான். சரி இதால எனக்கும் மனசுக்கும் வீட்டுக்குள்ள பிரச்சனை. இப்ப நாங்க 2 பேரும் நிக்கிறோம். எங்க 2 பேருக்கு நீங்க போட்டீங்கன்னு சொன்னா போட்டா எங்க நாங்கள் வந்து முடியும் கூட இந்த பிரச்சனை எல்லாம் வரா. முதலாம் நம்பர்ல நிக்கிறோம். இவர் வந்து 7ஆம் நம்பர். சரி மற்றது 9 நம்பர்ல நீங்க விருப்பமாக போடலாம். ஆனா ஒன்றுக்கு மேலும் கட்டாயம் போடுங்க. சரி போடுறது சரி தம்பி. வச்சிருங்க முதல் அவங்களுக்கு போடணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம். அங்க இது ஒரு குப்பை அதால இன்னும் ஒரு பிரச்சனை வீட்டுல ஆளுக்கால ஒவ்வொரு கலரை கொண்டு வர இல்லையா எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறோம். இல்ல எதுக்கு போடுறது என்ன நீங்க நேற்று வந்தது மாதிரி கிடக்கு. எங்களை பார்க்க தெரியும் 2 பேரும் பாத்தீங்களா நல்ல உயரமானால் இங்க வந்து எல்லாரும் குழப்புவாங்க. நிறைய பேர் நிறைய கலர் நீங்க சொல்ற மாதிரி கொண்டு வராங்க. உங்களை தெளிவுபடுத்தத்தான் இப்ப நாங்க 2 பேர் என்னையா நேற்று வந்தவன் சொல்றான் இதுக்கு குத்துங்கன்னு சொல்லிட்டு போறான் திருப்ப அதே ஆள் தான் போல கிடக்கு. நீங்கள் இன்றைக்கு வந்து அதுக்கு குத்தாதீங்க இதுக்கு குத்துங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு கட்சி ஒன்று இருக்கு. அது வந்து தங்களுக்கே தாங்கள் குத்த வேண்டாம்னு சொல்லி கொண்டு தெரியும். அதாவது வேற உங்களுக்குள்ளேயே நீங்கள் இப்படி பிரிஞ்சு நின்றா எங்களுக்கு பார்லிமெண்ட்ல போய் நீங்க என்னத்தை நாங்கள் இல்லாது இதுப்ப நீங்கள் புதுசா தொடங்கிறீங்க. நாங்கள் வந்து சுயேட்சை குழு. அதான் புதுசா தொடங்கிறத நீங்கள் போறாங்க. சரி அப்ப இனிமேத்தான் நீங்கள் எல்லாம் நாங்கள் அவங்களோட ஏமாத்த போறீங்க. இல்ல நாங்கள் கட்சி தொடங்கி 2 மாதம். நான் இப்ப இனி இந்த முறையில மாற்றம் கொண்டு வரணும். ஏதாவது ஒரு மாறுதல் எங்களோட நாட்டுல தேவை. இதத்தானையா வருஷம் இன்றைக்கு எத்தனை வருஷமா நான் அறிஞ்ச காலத்தில இருந்து நீங்கள் இதத்தானே செய்கிறீங்க. நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம் எங்க வந்தது மாற்றம் விஷயம் தெரியுமா? இங்க பாருங்க ஐயா இங்க பாருங்க போன கிழமை போன 4 நாளைக்கு முதல் படிவா எல்லாம் நான் பரத்தி நான் 50,000 ரூபாய் செலவழிச்சு டெக்டர் மண்ணும் போட்டு இதண்டி விட்டேன். இது ஒரு கிழமை இல்ல ஒதுக்கி விட்டுக்கிறாங்க. களவெடுக்கையில மண் இல்ல ஒதுக்கி விட்டு இருக்க என்னன்னா ரோட்டு வேலை செய்ய போறாங்க. அப்ப வேலை செய்ய போறாங்க. இது பழிச்சு போட்டு 1 மாசம் ஆச்சு. தண்ணி அடிச்சு உள்ளவர் வாகனம் போடு எல்லா வாகனம் இந்த பக்கத்தால போகுது. முதல் நீங்கள் எங்களை நம்ப வேணும். மற்றது எங்களோட கட்சி வந்து இந்த முறை 34 வருஷமா விடாத காணியை விடுவிச்சு கொடுத்தோம். தெரியுமா உங்களுக்கு? நீங்களே உண்மையத்தான் இருந்து அச்சு வேலைக்கு போற ரோட்டு விட்டுக்கலாம். உண்மையத்தான் சொல்றீங்களோ அல்லது முந்தராத்து வந்தாலும் இதைத்தானே சொன்னேன். அப்படிதான் சொல்லி இருக்கான். சும்மா அடிச்சு விடாது. நாங்க விடுவிச்சு கொடுத்தோம் அவங்க சொல்லி இருக்காங்க. சும்மா பேஸ்புக்ல விட்டுட்டு சரி இனி பிரச்சனை வராது. ஒன்றுக்கும் முதலுக்கும் போடுங்க. நான் வாங்க மாட்டேன் தம்பி. எனக்கே குழப்பமாவே இருக்கு. சரியோ வேண்டி கொண்ட குப்பையில தான் போட போறேன். இதை நான் உங்களுக்கு என்னது சொல்லி நான்ன்றது நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு உலகாலம் நடந்த பிரச்சனையில இருந்து இனி விடிவு காலம். இனி உங்களுக்கு விடிவு காலம் தான். இனி நாங்கள் வந்துதான் இனி எல்லாம் செய்ய. சரி நீங்கள் என்ன கட்சி இளைஞர்கள் புதுசா வந்திருக்கோம். ஓகே சரி நாங்கள் வேலையெல்லாம் விட்டு நீங்கள் எல்லாம் செய்யணும் பண்ணிதான் எங்களுக்கும் விருப்பம். சரி சரி போடுங்க. 2 மொண்டை இதுவும் வர போறேன். 2 மொண்டு தான். ஒரே கட்சி 2 நம்பர். சரி சரி ஓகே 1 7 17 இல்ல 71 தனித்தனியா போடணும். இதுல வந்து ஒரு கட்சியில 9 ஒரு ஆள் எத்தனை பேருக்கு ஐயா குத்தலாம் அதை சொல்லுங்க. ஒரு ஆள் வந்து 3 பேருக்கு 3 பேரு குத்தலாம். அப்ப 1 வேடும் குத்தலாம். அப்ப மற்ற யாருக்கு நான் குத்தலாம்? விரும்பின நம்பரை போடுங்க. உங்க கட்சியில விரும்பின நம்பரை போடுங்க. அடி குத்தா விடட்டும் போடா. அப்ப 1க்கு வேடுக்கும் போட்டா செல்லுபடி ஆகும். ஒரு ஆளு குத்தா விடலாம். சரி சரி ஓகேயா சரி ஓகே. நாங்கள் வந்தோன்னா முதலாவது வேலை உங்களோட இதுவெல்லாம் திருத்துறாங்க. சரி பாப்பமே பாக்க வையா பாப்போம். ஒரு விட்ட போ ரணகலமா இருக்கு. ஆறு கதைப்பான் என்ன செய்வான்னு திகிலாவே இருக்கு. அது சரியான பிச்சு பண்ணி இந்த காணி குடிச்ச அது சொல்லத்தானே சொன்ன நீ அது சனங்களுக்கு தெரியாது. திடீர்னு இருந்தா போல ஏதோ ஜனாதிபதி செய்து போட்டார். நாங்கள் என்ன செய்யறது? நாங்களாம் அடிச்சு விடுவோம். அப்ப எல்லாரும் அப்படித்தானே வரும். நேற்று பார்த்தா எல்லாரும் கருதம் போட்டு நாங்க கருதம் போட்டு போட்டுருக்காங்க. எல்லா கட்சியும் அதை தான் போட்டு. அப்ப யார் உண்மையா செய்தது? அது யாருக்கு தெரியும்? அப்ப நாங்களும் அப்ப அந்த வழிதான் இப்ப அரிசி செய்யப்போம். அவங்க கேட்கறாங்க. நேர போய் வந்து போயிட்டு வரைக்கும் வரவே திருப்பி மறுக்கா கொடுக்கத்தான் ஒரு 1 மணி தேவைப்படாது. திருப்பி வருவோம். இல்லாத வீடுல ஆக்கள் வர விட நேரையும் கொடுக்கலாம். நோட்டீஸ் அந்த கட்டை கொண்டு வச்சோன்னா தான் சரி. இதுவெல்லாம் முக்கியம். அம்மா
வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறேன், நல்லா இருக்கேன். தெரியுமா? உங்களுக்கு தான் இப்ப அடிக்கடி தெரியுது எல்லாம் திடீர் ரோட்டு வழியா. நாங்க என்னன்னா சுயேட்சை குழு. இப்ப கிட்டடிலாம் கட்சி ஒன்று தொடங்கி கட்சி புது கட்சி. இரண்டாவது உலக காலம் அவங்கள தெரியும் இருந்து எங்களை எல்லாம் ஏமாத்தி புது மாற்றம் கொண்டு வர நாங்க புதுசா வந்திருக்கிறோம். நீங்க எல்லாம் எங்களை ஏமாத்துறீங்க, நீங்க எல்லாம் எங்களை ஏமாத்துறீங்க. எல்லாரும் பாருங்க, சரி சரி எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க. கதைக்கிறீங்க. மற்ற கட்சியெல்லாம் நம்புறாங்க, அவங்க ஒன்றுக்கு போறாங்க. ஒரு தரம் இந்த ரோட்டை பாருங்க, இந்த ரோட்டை பாருங்க. இது இந்த எங்க இருந்து வாரியல் நீங்கள்? இந்த இடம் தெரிஞ்ச வாரியல் நீங்கள்? இது யாரு இந்த இடம் மட்டும் தெரியுமா? தலைவர் இருந்த இடம் தெரியுமா? பருத்துறையில இருந்து கேகேஸுக்கு போற அந்த என்ன காங்கசந்துறை அந்த ரோட்டுக்கு போற ரோடு தான் இந்த ரோட்டு. ஏர்போர்ட் ரோட்டாம் இது. அதை யார் சொன்னது ஏர்போர்ட் ரோடு சொன்னான்? யார் அதோட கூட்டிக்கொண்டு வாங்க இந்த ரோடை சொல்லுங்க. இதால வேலை வட்டிக்கே போக முடியாம கிடையாது. சரியம்மா சரியம்மா. இப்ப நாங்க 2 பேரும் போட்டிடுறோம். கட்சி கணவர் போட்டிடுறாங்களா? அது 4 பேரும் முக்கியமான ஆட்கள். சரிதானே? நான் வந்து முதலாம் நம்பர்ல நிக்கிறேன். இவர் வந்து 7ஆம் நம்பர்ல நிக்கிறேன். நீங்க எங்க நம்பர்ல நில்லுங்க. நீங்க சுயநலவாதிகள் மாதிரி உங்களுக்கு தான் நீங்க வாரீங்க. சரி, எங்களோட மக்களுக்காக நீங்க யாருமே இல்லையம்மா. நாங்கள் வந்து நீங்க சாதாரண ஆட்கள். எங்களை தெரியுமா உங்களுக்கு யாருண்டு? இப்ப இதுக்கு தானே வாரியல் எங்களை தேடி ஓட்டு. எங்களோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவை. நாங்க ஒன்றும் கேட்கல. உங்களுக்கு அண்ணன் தலைமையில எல்லாம் நடக்கும். ரோட்டு தானே, ரோட்டை போட்டு தருவோம். மற்றவங்களோட வீட்டு வாசல் இப்ப அவங்களோட வீட்டு வாசல போட்டு கொடுக்கணும். அம்மா வீட்டு வாசலோட ரோட்டை எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு நாங்க உடுப்பு தாங்கோ, அரிசி தாங்கோ, சட்டிவான தாங்கோ, சுலகு தாங்கோன்னு கேட்கல. எங்களுக்கு இந்த ரோட்டை போட்டு தாங்க. ரோடு நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும். சரியா? இந்த ரோடு நல்லா இருந்தா ஒரு ரோட்டை பார்த்து தான் ஒரு வீட்டை வந்து என்ன மாதிரியோ இந்த வியா போட்டு கேகேஸ் ரோடு இப்படி போட்டிருக்கா. ஒரு குச்சி ஒழுங்கிய போய் பாருங்க, குச்சி ஒழுங்கிய போய் பாருங்க, இங்க இந்த ஒழுங்கிய போய் பாருங்க. எந்த அழகா எல்லாம் போட்டுருக்காங்க. ஏன் இந்த ரோடு நீங்க வேணுமென்று தானே செய்யாம இருக்கிறீங்களோ? நீங்க வாருங்க. நீங்க ரோட்டை போட்டுட்டு வாங்க. இந்த ஏரியா முழுக்க உங்களுக்கு போட நாங்கள் வந்த அப்புறம் தமிழருக்கு உங்களோட ஊர்ல இருக்க ஒவ்வொரு ஊர்ல எப்படி இருக்க முழு ஊர்ல இருக்கிற முழு பிரச்சனையும் தீர்க்க போறோம். எல்லாரும் தான் எல்லாம் பதவிக்கு ஆசை. நீங்கள் வந்து ஐக்கியமாகிறீர்கள், அவரோட மக்களோட ஐக்கியமா இருக்கிறீங்களோ? அது செய்தா இந்த ரோடு இப்படி இது ரோடோ பாருங்க. வாங்க என்னோட வாங்க. நான் ஒவ்வொரு ரோடு இந்த ரோட்டை போய் பாருங்க. உங்களுக்கு யாரும் வீட்டுல வேலை இல்லாம சொல்லுங்க. நாங்கள் வேலை ஐயோ எங்கட வேலையும் எங்கட புள்ளோட்டியும் நாங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்னத்த வேலையை கொடுத்தாம ரோட்டை போடுங்க. ரோட்டு தானே, ரோட்டை போடுங்க. அம்மாண்ட வீட்டு வாசலுக்கு நேர் ரோட்டை உங்களோட வீட்டு ஒழுங்கு வாசலுக்கு நேர ரோட்டுகளை எங்களுக்கு நாங்கள் சுயநல முன்னுக்கு மிச்சம் செய்வோம். நாங்கள் எங்களுக்கு தேவை ஒன்றும் தேவையில்லை. நீங்க பொதுவில் எல்லாருக்கும் போடுங்க, எல்லா மக்களும் உங்களுக்கே போடுங்க. சரியாமா. நாங்க இப்ப புதுசா வந்திருக்கிறோம் கட்சி. இப்ப கிட்ட கொஞ்சம் மாதம் தான் தொடங்கி. சரியா? நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. நாங்களும் இந்த அரசியல் நம்பி ஏமாந்தோம். அப்ப நாங்கள் வந்து புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் தான் புதுசா வந்திருக்கோம். அப்ப நீங்கள் போய் ஒன்றுக்கு வேலைக்கு போட சொல்லி உங்களை ஊருக்கு சொல்லுங்க. நாங்க வந்து ரெண்டாம் பிறகு உங்களுக்கு ரோடு காடு உங்களை இதுக்கு சைக்கிள், மோட்டார் சைக்கிள், வீட்டுக்கு அரிசி, சோப்பு, சீனி எல்லாம் வேண்டி தரட்டுக்கு நாங்கள் அதை கூட கேட்க மாட்டோம். சரியாங்க? நீங்கள் ரோட்டை போடுங்க, ரோட்டா போடுங்க. நாங்கள் இத பத்தி நாங்க இல்ல இல்ல இது ரோட்டா போடுங்க. உங்களுக்கு இது வேண்டாம். கொண்டு போங்க. ரோடு போட அப்படிங்க. சரியாமா சரியாமா. ரோட்டா போட்டுட்டு வந்து வாங்க. மற்ற நீங்க குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்கிறீங்களோ? எல்லாரையும் போட சொல்லுங்க. 32 பேர் குடும்பமா தான் இருக்கிறோம். 32 பேர் நாங்கள் கூட்டு குடும்பமா தான் இருக்கிறோம். சரியாமா. அந்த 32 பேருக்கு நான் சொல்ல இல்ல. எங்கட ஊருக்குள்ள முதல் ரோட்டை போடுங்க. இது தலைவர் இருந்து இந்த கவர் இருந்திருந்தா இந்த ரோடு இப்படியா இருந்திருக்கும். இந்த கேகேஸ் ரோடு இப்படியா இருந்திருக்கும். இல்ல கேகேஸ் பருத்துற துறமுவாமா இல்ல பல கணக்கெடுத்துல இப்படி ரோடுகள் போடா கிடக்குது. நீங்க அங்க இருந்தீங்க, இன்றைக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க. நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த இடம்
நீங்கள் எங்கட இடத்தை பற்றி சொல்லக்கூடாது. எந்த குச்சொலுங்கிய போய் பார்த்தாலும் வீட்டுல மாவுள் இழுத்த மாதிரி ரோடு. இந்த ரோடு தானே இப்படி இருக்குது உங்களுக்கு. இல்லையம்மா நாங்க வரைக்கும் பார்த்தோம் ஒரு 15-20 ரோடு 15-20 ரோடு இல்லைங்க. நீங்கள் வாங்க, நாங்க பருத்துறையில இருந்து கேகேஸுக்கு வாங்க, அதுக்கு பிறகு வாங்க, நல்ல ஏரியெல்லாம் வாங்க. இது பெருநாள ரோடு இல்லையா? இது பிறதான் அவ சொல்றது ஏன் போட்டு ரோட்டு உண்டு. இது ஏன் போட்டு கலாலி ரோட்டு. கலாலி சரியம்மா நாங்கள் வந்தோடனே இவற்ற தலைமையில நாங்கள் முதலாவையில ரோட்டு போடுறது. இப்ப வேணும்னா உங்களோட வீட்டு வாசல்ல இருந்து ரோட்டை வேண்டாம். நான் உங்களை மாதிரி சுயநலவாதியா நான் வேற விரும்பல. சரியோ, நீங்கள் எல்லாம் பைக்குக்கு ஆசைப்பட்டு சோப்புக்கு கிரீமுக்கு ஆசைப்பட்டு தான் நீங்க வாரியல். ரோட்டை போடுங்க முதல். எங்கட ரோட்டை போட்டுட்டு வந்து எங்கட ஊரை பாருங்க எப்படி. சரியம்மா 32 பேருக்கும் 32 பேருக்கும் இந்த பின்னுக்கு கொண்டு வச்சு விடுறேன். பின்னுக்கு கொண்டு வச்சு விடுறாமா. சரி இதுகளை கொண்டு போங்க. பின்னுக்கு எல்லாம் வைக்க வேண்டாம். நான் இது வேண்ட மாட்டேன். இப்ப கொண்டே அடுப்பு மூட்டை தான் ரோடு போடுங்க. யோசிக்காங்க. சரியம்மா இருக்கே மாத்தி கிடக்கு. எல்லாரும் கொடுங்க. சரியம்மா சரி வாரம் போய் நீங்களும் போயிட்டு வாங்க. ரோட்டை முதல் போடுங்க. ரோட்டை ஆமாம்மா என்னடா நீ என்ன பிச்சு மானியா அந்த மனுஷன் அப்படி அன்பா கதைச்சு ஒரு மாதிரி 32 போட்ஸ் அநியாயமாகிட்டேன். இந்த ஊருக்குள்ள கூட்டு குடும்பமா இருக்குதா? இல்ல போது வெளிநாட்டுல இருந்து நான் வந்து நிக்கிறேன் போலடா. மற்ற ஒவ்வொரு தெளிவா கதைக்கு நல்லா பாதிக்கப்படுறது. நாங்கள் ஏதோ இந்த முறை புதுசா கட்டிய தொடங்கி அவசரப்பட்டு நின்றுட்ட மாதிரி இருக்கிறார். நோய் ஒரு மிதாக்கிறார். அவனை நோட்டீஸ் கொண்டு வரச்சுன்னா இன்னும் பெரிய போக பார்த்தாங்க 2 பேரும் போட மாட்டாங்க. மெயின் ரோட்ல ஏறியா அவங்கள மிச்ச நோட்டீஸை கொண்டு சொல்லுவோம். அதுல சாப்பிட்டுட்டு பின்னேரம் வந்து போற ஊருக்கு இறங்கும். இதுக்கு அப்ப மிச்சம் இதுக்கு அங்க உங்களை இந்த கிளிக்கிறாங்க அடி அடி விழுது. அதே நாங்கள் இப்ப புதுசா வந்தாங்க ரோட்டு மற்றவங்க போடாங்க எங்களுக்கு முன்னுக்கு இருந்தவங்க இந்த மெயின் ரோட்டாம இதே போடாம விட்டவங்க. அது சரி அம்மா ஜனங்களும் பாவங்களாப்பா. எத்தனையோ 1000 பேர் எலெக்ஷன்ல இந்த முறை எலெக்ஷன் நோட்டீஸ் பார்த்து இந்திரா பெரிய நோட்டீஸ் வந்துடும். ஜனம் குழம்பும் தானே. அப்ப என்ன செய்யறது? ஜனத்துக்கு கூட தெளிவும் பெறத்தணும். தெளிவா அதுக்களை சொல்லியும் கொடுக்கும். அதை விட விடியையில இருந்து அந்த முன் வீட்டுக்கார பார்த்தீங்க விடியையில இருந்து 7-8 பேர் போயிருக்காங்க. அந்த குழம்பி கடுப்பாயிருக்கு. இப்படி உத்தர சுயேட்சை குழுவும் உத்தர கட்சிகளும் நடுவ போய் வீடுகளுக்கு போய் எனக்கு போடுண்டா பாவம் தானே. யாருக்கு போடுறது? ஜனம் குழம்பும் தானடா. மற்ற போறவன் எல்லாம் அவருக்கு போடாத இவருக்கு போடுங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பதட்டமாக்கி விடுது மனுஷன். எனக்கு ஏதோ இந்த ஊருக்கு அம்பாலி பக்கம் போனா மிதி விழும் மாதிரி தான் கிடக்கு. அப்ப அணியாமல இவ்வளவு ஓட்டு அணியாமல அது நான் ஒன்றும் செய்யலாப்பா. இந்த பக்கத்துக்கு வேறு யாருக்கும் போடுறாங்களோ இல்லை அவங்க என்ன செய்யறாங்களோ தெரியாது. எனக்கு இந்த கிளியே காணும். இவ்வளவு கிளியோட உங்களால போறதுதான் நியாயம். உங்களால என்ன பிரச்சனை நடக்கும்? சாப்பிட்டுட்டு வேற ஊருக்கா போவோம். அதான் அந்த ஊர்ல என்ன நடக்க ஓடியால பிரச்சனை. அது என்ன செய்யறது? கால் வச்சு ஒன்று செய்வோம். எங்க தார் ரோட் காப்பட் போட்டிருக்கோம் அந்த ஊருக்கு இங்க ரோட்டு போடலன்னா பிரச்சனை வருது. அந்த ஊர்ல இறங்கி பாப்போம். சரிப்பா வா போ.